வணக்கம், வெல்கம் டு இதெல்லாம் நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல ஒரு பொருள் சமதளத்துல இயங்கும் போது அப்பொருளின் மீது ஏற்படும் உராய்வு விசை அந்த பொருளின் இயக்கத்தை எப்படி பாதிச்சதுன்னு பார்த்தோம். சோ இந்த வகுப்புல அதே பொருள் ஒரு சாய்வு தளத்துல இயங்கும் போது அந்த பொருளின் இயக்கம் இந்த சாய்வு தளமும் உராய்வு விசையும் எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம். சோ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். சோ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சாய்வு தளம் ஏற்படுத்தும் கோணம் தீட்டா, அதே மாதிரி பொருளின் எடை காரணமாக ரெண்டு கூறுகள் இருக்கும், mg sin theta இன்னொன்னு mg cos theta. இப்போ நான் சொரசொரப்பான மேற்பரப்பு எடுத்திருக்கனால அதன் மீது செயல்படும் உராய்வு விசை mg sin theta க்கு எதிர் திசையில இருக்கு. இப்போ உராய்வு விசை எப்படி குறிப்பிடலாம்? F is equal to mg sin theta. இல்லையா? இங்க F greater than mg sin theta வா இருந்தா என்ன இருக்கும்? சோ கீழ் நோக்கிய விசை எதை விட கம்மியா இருக்கும்? உராய்வு விசை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஓய்வு நிலை சொல்லலாம். ஏன்னா கீழே வராது. அதே மாதிரி F is less than mg sin theta வா இருந்துச்சுன்னு சொல்லலாம், கீழ் நோக்கிய விசை அதிகமா இருக்கும் உராய்வு விசை விட. சோ என்ன சொல்லலாம்? கீழே வரும் இயக்கம்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ கீழ் நோக்கி இப்படி இந்த விசை அப்படின்னா இங்க mங்கிறது பொருளின் நிறை, gங்கிறது ஈர்ப்பு முடுக்கம் மாறிலி. அப்படின்னா கீழ் நோக்கிய விசை எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும்? sin theta பொறுத்து இருக்கும். ஒன்ஸ் தீட்டா அதிகரிக்கும் போது இங்கே அதிகரிக்கும். அப்படின்னா என்ன சொல்லலாம்? பொருள் சறுக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படின்னா எல்லா கோணத்திலையும் பொருள் சறுக்க ஆரம்பிக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பொருள் சறுக்க ஆரம்பிக்கும். அந்த குறிப்பிட்ட கோணத்துல mg sin theta உராய்வு விசையை விட அதிகமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். சோ அந்த கோணத்துல என்ன ஆகும்? பொருள் சறுக்க ஆரம்பிக்கும். அந்த கோணத்தை என்ன சொல்லலாம்? தீட்டா ஆர் சறுக்கு கோணம் சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப क्वेश्चन என்ன அப்படின்னா இந்த சறுக்கு கோணத்தை நான் கால்குலேட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்காக நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். சோ mg sin theta is equal to என்ன சொல்லலாம்? உராய்வு விசை. சோ உராய்வு விசை எப்படி குறிப்பிடலாம்? mu into l. இங்க மியூங்கிறது உராய்வு குணகம். சோ அதிக மதிப்பு எடுத்துட்டேன் அப்படின்னா பெரும உராய்வு குணகம். ஓகே, அதே மாதிரி இங்க பெரும உராய்வு விசை சொல்லலாம். சோ இது மியூஸ். சோ n எப்படி குறிப்பிடலாம்? எந்த திசையில இயங்கும்? இந்த திசையில. அதுக்கு எதிர் திசையில mg cos theta இல்லையா? சோ இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா mu s, nங்கிறது mg cos theta. சோ இங்க தீட்டாங்கிறது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா சறுக்கு கோணம் எடுத்துட்டேன். வெரி இம்பார்ட்டன்ட். சோ mg கேன்சல். அப்படின்னா cos theta இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா tan theta r is equal to என்ன சொல்லலாம்? ms ஓய்வு நிலை உராய்வு குணகம். இப்போ தீட்டா வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? tan inverse of ms ன்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா சறுக்கு கோணம் எதை பொறுத்ததுன்னு சொல்லிடலாம்? ஓய்வு நிலை உராய்வு குணகத்தை பொறுத்துன்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பரப்பையும் பொறுத்துன்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சாய்வு தளம் ஏற்படுத்தும் கோணம் தீட்டா less than தீட்டாவா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் சறுக்கிறதுக்கு காரணமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சாய்வு தளம் ஏற்படுத்தும் கோணம் is greater than தீட்டாவா இருந்துச்சுன்னு சொல்லலாம், பொருள் இயங்கும்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? சரி, அதே விசை நான் எழுதுனேன் அப்படின்னா சோ நான் கொடுக்கிற விசை எதை விட கம்மியா இருக்கும்? உராய்வு விசை விட கம்மியா இருக்கும். இங்க நான் கொடுக்கிற விசை என்ன சொல்லலாம்? mg sin theta எதை விட கம்மியா இருக்கு? mu s mg cos theta விட கம்மியா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன இருக்கும்? பொருள் ஓய்வு நிலையில இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் கொடுக்கிற விசை ஓய்வு நிலை உராய்வு விசை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பொருள் இயங்கும்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரிஞ்சுதா? சோ எக்ஸாம்பிள், இப்போ சறுக்கு கோணம் theta r theta is equal to 45 டிகிரி அப்படின்னா ஓகே, சோ r 30 டிகிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கண்டிஷனை ஒபே பண்ணணும் இல்லையா? அப்படின்னா பொருள் சறுக்காதுன்னு சொல்லலாம், ஓய்வு நிலைன்னு சொல்லலாம். இதுவே சறுக்கு கோணம் 30 டிகிரியா இருந்து தீட்டா சாய்வு தளம் ஏற்படுத்தும் கோணம் 45 இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? பொருள் இயங்கும் சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ மூணாவது கண்டிஷன், இப்போ சாய்வு தளம் ஏற்படுத்தும் கோணம் இஸ் ஈக்குவல் டு சறுக்கு கோணமா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? பொருள் சமநிலையில் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். சமநிலை அப்படின்னா அதன் மீது செயல்படும் தொகுபாய் திசைவேகத்தின் மதிப்பு என்ன? 0 ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட். சோ இது சறுக்காது, சறுக்க தொடங்கும். வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா? சோ நாம் ஜெனரலா என்ன சொல்லலாம் அப்படின்னா
சோ தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா ஆர் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஓய்வு நிலைன்னு சொல்லலாம். பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும், சரக்கு ஆரம்பிக்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதை பேஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், சாய்ந்தகம் ஏற்படுத்தும் கோணம் 30 டிகிரி, பொருளின் நிறை 1 kg கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சரக்கு கோணத்தின் மதிப்பு, சரக்கு கோணம் 45 டிகிரி எனில் என்ன கால்குலேட் பண்ணும், பொருள் ஓய்வு நிலையில் உள்ளதா இல்லைன்னா இயக்கத்தில் உள்ளதான்னு கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்ன கால்குலேட் பண்ணாங்கன்னா அதன் மீது செயல்படும் உராய்வு விசையை நான் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓய்வு நிலையில் அல்லது இயக்க நிலையில் உள்ளதான்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம், ரெண்டு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா தீட்டா சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம் லெஸ் தென் தீட்டா ஆர் அப்படின்னா ஓய்வில் இருக்குன்னு சொல்லிடுறேன். தீட்டா கிரேட்டர் தென் தீட்டா ஆர்னு சொன்னா அப்படின்னா இயக்கத்தில் இருக்கு சொல்றேன். சோ வித்தின் செகண்ட் தெரிஞ்சிருக்கலாம் இங்க. சோ சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம் 30 டிகிரி, சரக்கு கோணம் 45 டிகிரி. என்ன சொல்லலாம், சரக்கு கோணம் அதிகமா இருக்குன்னு சொல்லிடலாம். என்ன சொல்லலாம், இயக்கம் ஓய்வு நிலைன்னு சொல்லிடலாம் இல்லையா. ஒன்ஸ் ஓய்வு நிலை இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன கால்குலேட் பண்ணணும், ஓய்வு நிலை உராய்வு விசை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ இந்த திசையில என்ன செயல்படும், mg cos θ செயல்படும், இந்த திசையில mg sin θ செயல்படும். உராய்வு விசை இந்த திசையில செயல்படும். இங்க ஓய்வு நிலை உராய்வு விசை, ஏன்னா பொருள் ஓய்வு நிலையில் இருக்கு. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ F is equal to mu n. சோ இங்க muங்கிறது என்ன அப்படின்னா ஓய்வு நிலை உராய்வு குணகம் இல்லையா. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஓய்வு நிலை உராய்வு குணகத்துக்கு, tan theta r is equal to mu s இல்லையா. சோ theta r ங்கிறது என்ன அப்படின்னா 45 டிகிரி சரக்கு கோணத்தின் மதிப்பு. சோ சரக்கு கோணம் 45 டிகிரியா இருக்கும்போது tan 45 1, mu s என்ன 1. புரியுதா. சோ 1 into என்னங்கிறது என்ன இந்த திசையில இருக்கும், சோ mg cos θ இல்லையா. சோ இங்க m ங்கிறது நான் அப்படியே வச்சிட்டேன், g cos θ ஓட மதிப்பு cos 30, இந்த கோணத்தை எடுத்துக்கணும். cos 30 ங்கிறது √3/2. புரியுதா எப்படி கால்குலேட் பண்றது, வெரி இம்பார்ட்டன்ட். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ஒன், சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம் 45 டிகிரி, பொருளின் நிறை m. ஓகே. சோ சறுக்கு கோணத்தின் மதிப்பு கொடுத்திருக்காங்க. சறுக்கு கோணம் 37 டிகிரி எனில் பொருள் ஓய்வு நிலையில் இருக்கா இல்லது இயக்கமான கால்குலேட் பண்ணணும். சோ வித்தின் செகண்ட் நாம் கால்குலேட் பண்ணிடலாம். சோ இப்போ நாம் சறுக்கு கோணத்தின் மதிப்பு லெஸ் தென் தீட்டாவா இருந்துச்சு அப்படின்னா இயக்கம் சொல்லலாம். இப்ப பாருங்க சறுக்கு கோணத்தின் மதிப்பு 37 டிகிரி. சோ இங்க சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம் 45 டிகிரி. சோ என்னவா இருக்கும், இயக்கத்துல இருக்கும். சோ இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா ஒன்ஸ் இயக்கமா இருக்கும்போது இந்த திசையில இயக்கம். ஓகே, நான் முடுக்கம் கால்குலேட் பண்ணனும், அதன் மீது செயல்படும் உராய்வு விசை கால்குலேட் பண்ணனும். ஓகே, சோ 1 by 1 சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் f கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், இங்க சோ இங்க இயக்கத்தில் இருக்கனால என்ன விசை செயல்படும், இயக்க நிலை உராய்வு விசை செயல்படும். வெரி இம்பார்ட்டன்ட், Fk செயல்படும் இல்லையா. இங்க பாருங்க ஓய்வு நிலை உராய்வு விசை, இங்க இயக்க நிலை உராய்வு விசை என்ன இருக்கும், mu k into F. புரியுதா. சோ எந்த திசையில் செயல்படும், இந்த திசையில Fk செயல்படும். சோ எப்படி கால்குலேட் பண்ணா, முடுக்கம் எந்த திசையில இருக்கு, அதே மாதிரி mg sin θ கீழ் நோக்கி செயல்படும் பொருளின் எடை காரணமா அப்படினா. சோ a வின் திசையில mg sin θ மைனஸ் a க்கு எதிர் திசையில என்ன இருக்கு, Fk is equal to சொல்லலாம் நிறை into முடுக்கம், பொருளின் முடுக்கம். சோ இப்ப Fkங்கிறது என்ன அப்படினா இல்லையா. சோ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சிரும், சோ mg sin θ, சோ mu k இங்க என்ன இருக்குது, இந்த திசையில சோ அதுக்கு எதிர் திசையில mg cos θ. சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா mg cos θ is equal to என்ன சொல்லலாம், ma. சோ mm கேன்சல். இங்க தீட்டாங்கிறது என்னது 45 டிகிரி. once 45 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணா g divided by √2 மைனஸ் இங்க இந்த தீட்டாவை எடுத்துக்கோங்க, சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம். சோ mu k, so g cos 45 னா 1 divided by 2. so into e. so a கால்குலேட் பண்ணலாம். ஏக கீழ் நோக்கி x. சோ இங்க என்ன இருக்கும், mu k mg cos θ. சோ எப்படி சால்வ் பண்றது தெரிஞ்சா இங்க தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரி. ஓகே, அந்த ப்ராப்ளம் தேர்ட் ஒன். சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம் 60 டிகிரி, அதே மாதிரி பொருளின் நிறை m is equal to 6 kg. ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா
ஓய்வு நிலை உராய்வு குணகத்தின் மதிப்பு 0.6, இயக்க நிலை உராய்வு குணகத்தின் மதிப்பு 0.4. ஓகே, சோ இங்க ஓய்வு நிலை உராய்வு குணகம் is always greater than இயக்க நிலை உராய்வு குணகம். So very important. ஓகே, சோ அதே மாதிரி இப்போ இன்னொரு விசை இந்த திசையில செயல்படும், Fங்கிற ஒரு விசை செயல்படும். இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, பொருள் சோ 6 kg பொருள் சமநிலையில் இருக்க சோ F இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஒன், பொருள் சோ எல்லாமே 6 kg, மேல் நோக்கிய முடுக்கம் so A is equal to 4 meter per second square எனில் F இன் மதிப்பு நான் கண்டுபிடிக்கணும். சோ இது ரெண்டு क्वेश्चन ஃபர்ஸ்ட் சால்வ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம்? பொருள் சமநிலையில் இருக்கணும் அப்படினா அதன் மீது செயல்படும் தொகுபயன் விசை என்னவா இருக்கும்? 0 வரும். ஒன்ஸ் இந்த பொருளின் மீது தொகுபயன் விசையை கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவல் டு 0 பண்ணா என்ன கிடைச்சிரும்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சோ தொகுபயன் விசை என்னவா இருக்கும்? 0 வரும். சோ இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் விசை என்ன இருக்கும்? பொருளின் எடை காரணமாக கீழ் நோக்கிய விசை இருக்கும் mg sin θ. அதே மாதிரி அதற்கு எதிர் திசையில் என்ன இருக்கும்? Fங்கிற ஒரு உராய்வு விசை இருக்கு இல்லையா? இப்போ சமநிலையில் இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபோர்ஸும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். இப்போ சமநிலையில் இல்ல, ஏன்னா Fங்கிற ஒரு விசை செயல்படுது இந்த திசை. இப்போ இது என்னவா இருக்கும்? இப்போ சமநிலையில் இருந்துச்சுன்னா ஓய்வு நிலை உராய்வு விசையா இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை சமப்படுத்தினா என்ன கிடைக்கும்? சோ mg sin θ சோ மைனஸ், ஏன்னா இதுக்கு எதிர் திசையில இருக்கு Fs is equal to F ன்னு சொல்லிருக்கோம். எஸ், சோ இப்போ நான் Fs கால்குலேட் பண்ணனும். சோ Fsங்கிறது என்ன அப்படினா Fs is equal to mu s mg cos θ இல்லையா? சோ mu sங்கிறது நீங்க என்ன 0.6 கொடுத்துட்டாங்க, mg ஓடது 6 into 10 cos 16 சொல்லும்போது இந்த கோணத்தை எடுத்துக்கணும். cos 60 1/2. ஓகே, இப்போ நான் கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ், நீங்க சொல்லும்போது 6 into 3 18 நியூட்டன். புரிஞ்சா? இதே இயக்க நிலை உராய்வு குணகமா இருந்துச்சுன்னா mu k mg cos θ, இங்க mu k ங்கிறது 0.4, சோ m ங்கிறது 6, g ங்கிறது 10, cos 13 60 ங்கிறது 1/2. புரிஞ்சா? சோ இப்போ என்ன கிடைக்கும்? 3 டைம், சோ 4 into 3 என்ன கிடைக்கும்? 12 நியூட்டன். புரிஞ்சா? இப்போ mg sin θ ங்கிறது சோ mg sin θ ஓட மதிப்பு சோ m ங்கிறது 6 into 10. ஓகே, 60 ங்கிறது sin 60 ங்கிறது √2 by so √3/2. சோ இப்போ கேன்சல் பண்ணாங்க 3 எனக்கு கிடைச்சிரும். சோ 30 √3. ஓகே, mg கீழ் நோக்கிய விசை. ஓகே, சோ கீழ் நோக்கிய விசை அதிகமா இருக்கு ஓய்வு நிலை உராய்வு விசையை விட. சோ என்ன ஆகும்? பொருள் கீழ வரும். அத சமன் பண்றதுக்காக நான் F க்கு ஒரு விசை கொடுக்கிறேன். அந்த விசைக்கு மதிப்பு கண்டுட்டாங்க. சோ mg ங்கிறது 30 √3 minus Fs ங்கிறது 80. சோ என்ன கிடைச்சிரும்? சோ 30 1 √3 ங்கிறது 1.7. சோ என்ன கிடைச்சிரும்? 1.7. சோ approximately 52. ஓகே, 52 minus 80 ங்கிறது என்ன கிடைச்சிரும்? 12 4 பேலன்ஸ் 1. சோ 34 நியூட்டன். புரியுதா? சோ mg F நான் கால்குலேட் பண்ணேன். இப்போ பொருள் சமநிலையில் இருக்கும்போது செகண்ட் ஒன் என்ன அப்படினா பொருள் மேல் நோக்கிய முடுக்கம். சோ இப்போ மேல் நோக்கிய முடுக்கம் இருந்துச்சு அப்படினா அதன் மீது F ஓட விசையை நான் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணா? இப்போ தனி பொருளின் விசை பண்ணுவாங்க. இப்போ மேல் நோக்கிய முடுக்கம் அப்படினா உராய்வு விசை எந்த திசை செயல்படும்? அதற்கு எதிர் திசை. வெரி இம்பார்ட்டன்ட். சோ F இந்த திசையில இருக்கு, மேல் நோக்கிய முடுக்கம் எந்த திசையில இருக்கு? அதே மாதிரி உராய்வு விசை சொல்லும்போது கீழ் நோக்கி இருக்கும். ஏன்னா மேல் நோக்கி நகருது, உராய்வு விசை கீழ் நோக்கி இருக்கும். சோ இப்போ என்னவா இருக்கும்? ஓய்வு நிலை உராய்வு விசை கால்குலேட் பண்ணும்போது இது இயக்க நிலை உராய்வு விசை. ஏன்னா முடுக்கம் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி mg sin θ கீழ் நோக்கி இருக்கு. இப்போ நாம எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? சோ இந்த திசையில முடுக்கம் இருக்கனால என்ன எழுதலாம்? F is equal to F minus mg sin θ minus F. ஏன்னா F ங்கிறது முடுக்கத்தின் திசையில இருக்கு, இது ரெண்டுக்கும் எதிர் திசையில இருக்கு. m into e. புரிஞ்சா? m ங்கிறது 6. சோ a ஓட f ஓட வேல்யூ தெரியாது, பட் a ஓட மதிப்பு என்ன கொடுத்தாங்க? சோ 4 into 6. சோ fk ஓட வேல்யூ 12. சோ mg ஓட வேல்யூ 30 √3. f ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். சோ f இந்த சைடு வச்சு மத்ததெல்லாம் அந்த சைடு கொண்டு வரேன். சோ 6 into 4 24 plus 30 √3 plus 12. ஓகே, இது என்னது? 52. சோ 52 12 24 என்ன கிடைச்சிரும்? 88. Okay, so 88 Newton.
சோ மேல் நோக்கிய முடுக்கம் 4 மீட்டர் per second ஸ்கொயரா இருக்கும்போது f இன் மீது செயல்படும் f இன் மதிப்பு என்ன இருக்கும் 88 நியூட்டன். புரியுதா? சோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பொருள் ஏக்கமா இல்ல ஓய்வு நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு சம்பந்தமான ஓய்வு நிலை உராய்வு விசை அல்லது இயக்க நிலை உராய்வு விசை சேர்க்கணும். சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க மாத்தி போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பா கிடைச்சிடும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அடுத்த ப்ராப்ளம் 4. இப்போ சாய்வதம் ஏற்படுத்தும் கோணம் 53 டிகிரி. பொருளின் நிறை இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்க ஓய்வு நிலை உராய்வு குணகம் கொடுத்திருக்காங்க 0.75. சோ இது அப்ராக்ஸிமேட்டா சொன்னா 3/4 இல்லையா? 3/4. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பொருள் ஓய்வு நிலையில், சோ இங்க பொருள்ங்கிறது சோ m ஓய்வு நிலையில் அல்லது இயக்க நிலையில் உள்ளதான்னு கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒன்ஸ் இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது செயல்படும் இயக்க நிலை உராய்வு குணகம் அதே மாதிரி முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணணும். என்ன சோ ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஓய்வா இயக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன். ஒன்ஸ் தீட்டா லெஸ் தென் தீட்டா இருந்துச்சுன்னா ஓய்வுன்னு சொல்லிடலாம், தீட்டா கிரேட்டர் தென் தீட்டா இருந்துச்சுன்னா இயக்கம்னு சொல்லிடலாம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு தீட்டா தெரியும் 53, தீட்டா r எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஓய்வு நிலை உராய்வு குணகம் எனக்கு தெரியும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ தீட்டா r, சோ tan theta r is equal to mu s இல்லையா? சோ தீட்டா r எப்படி கால்குலேட் பண்ணலாம்? tan inverse of சொல்லலாம் 3/4. இப்போ 3/4 அப்படினாலே எனக்கு என்ன இருக்கும்? ரெண்டு கோணம், ஒன்னு 53 டிகிரியா இருக்கணும் இல்ல அப்படினா 37 டிகிரியா இருக்கணும். சோ இத தான் நான் யூஸ் பண்ணனும். சோ இப்போ 37 சொல்லும்போது 3 4 5 tan 37 அப்படினா என்ன அர்த்தம்? சோ 3/4 இது 3ங்கிறது எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்த பக்கம். சோ என்ன சொல்லலாம்? 37 டிகிரி. சோ தீட்டா ஆகிறது 37 டிகிரி. இப்போ தீட்டாங்கிறது 53 டிகிரி is greater than theta இல்லையா? சோ சறுக்கு கோணத்தின் மதிப்பு 37 டிகிரி. அப்படினா பொருள் என்ன சொல்லலாம்? இயக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பொருள் இயக்கமா இருக்குன்னா அதன் மீது செயல்படும் முடுக்கத்தை கால்குலேட் பண்ணணும். பொருள் எடை காரணமாக கீழ் நோக்கிய முடுக்கம் இருக்கு. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த இடத்துல a வை கால்குலேட் பண்ணனும். சோ அதுக்கு தனித்த பொருளின் விசைப்படம் வரையணும். சோ கீழ் நோக்கிய விசை என்ன சொல்லலாம்? mg sin theta இல்லையா? அதற்கு எதிர் திசையில உராய்வு விசை இருக்கும். இங்க என்ன உராய்வு விசை? இயக்க நிலை உராய்வு விசை. வெரி இம்பார்ட்டன்ட். இது ஓய்வு நிலை உராய்வு விசை இல்ல. சோ இப்போ என்ன கிடைக்கும்? அதே மாதிரி முடுக்கம் எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி. சோ அப்படினா m into a is equal to முடுக்கத்தின் திசையில இருக்கனால mg sin theta minus fk சொல்லிடலாம். இப்போ இங்க ஓய்வு நிலை உராய்வு குணகம் கொடுத்திருக்கனால அதோட இயக்க நிலை உராய்வு குணகம் எனக்கு தெரியாது. mu k mg cos theta. சோ என்னது? இது mu k into n. என்னங்கிறது mg cos theta. இங்க mg sin theta. So MA. So cancel பண்ணா என்ன கிடைச்சிரும்? So A is equal to G sin theta minus mu k cos theta. Once mu k வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க தீட்டா ஓட மதிப்பு என்னது? 50. தீட்டாவோட மதிப்பு 53. புரியுதா? So sin 53 னா என்ன கிடைச்சிரும்? 3 4 5. So G எடுத்துட்டேன் அப்படினா G வேல்யூ எடுத்துட்டேன் அப்படினா sin 53 னா 4/5 minus mu k ஓட வேல்யூ தெரியாது. cos 53 அப்படினா 3/5. சோ என்ன கிடைச்சிரும்? சோ 2 4 mu k என்ன சொல்லலாம்? a முடுக்கம். சோ மீட்டர் per second ஸ்கொயர். புரியுதா? இப்ப சால்வ் பண்ணனும் சொல்லிட்டு. சோ அடுத்த ப்ராப்ளம் 5th one. இப்போ சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம் 45 டிகிரி. ஓகே, இது a எதுல வச்சிருக்காங்க? ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வச்சிருக்காங்க. இங்க உராய்வு விசைகள். இப்போ இது மேல bங்கிற ஒரு பொருள் வச்சிருக்காங்க. அதோட எடை நிறை m. அதே மாதிரி இப்போ a க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் என்ன கொடுத்துட்டாங்க? mu. சோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம். ஓகே, இது ஓய்வு நிலையா இயக்க நிலையா கொடுக்கலாம். உராய்வு குணகம் மட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா இப்போ a ஓகே சாய்வு ஏங்கிற முடுக்கம் அடையும் போது b என்ன ஆகும்? பின்னோக்கி தள்ளப்படும். இப்போ क्वेश्चन அப்படினா ஓகே b சமநிலையில் இருக்க வெரி இம்பார்ட்டன்ட் திங் a வின் மீது செயல்படும் முடுக்கத்தின் மதிப்பு கால்குலேட் பண்ணிருக்காங்க. முடுக்கத்தின் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. சோ வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. g so mu minus 1 divided by mu plus 1 option b.
So G is equal to mu plus 1 divided by mu minus 1. Option C. G 1 minus mu divided by 1 plus mu. Option D. So G into 1 plus mu divided by 1 minus. Okay. So solve பண்ணனும் பார்க்கலாம். Okay. So இப்போ நான் சால்வ் பண்றேன். ட்ரை பண்ணுங்க நீங்களும். Okay. இப்போ இந்த பொருள் சாய்வு இந்த திசையில முடுக்கடைச்சுனா Bங்கற பொருள் இந்த திசையில முடுக்கப்படுது. So போலியான திசையின் காரணம். அப்படினா இந்த B மீது செயல்படும் விசையை நான் வரையறேன். தனித்த பொருளின் விசைப்படம் யூஸ். So இப்போ B என்னென்ன விசை செயல்படும்? முடுக்கம் இந்த திசையில இருக்கும் இல்லையா? இது எதிர் திசை. அப்படினா இந்த ரெண்டு கூறுகள் இருக்கும். இந்த கூறு இன்னொரு கூறுல. So இப்போ இது தீட்டாவா இருந்துச்சு அப்படினா இதுவும் என்னவா இருக்கும்? தீட்டாவா. ரெண்டு கூறுகளா இருக்கும் இல்லையா? So இத என்ன சொல்லலாம்? cos θ ன்னு சொல்லலாம். இது MA cos θ. இது என்ன சொல்லலாம்? MA sin θ. இது θ. அதே மாதிரி பொருளின் எடை காரணமாக பொருள் கீழ் நோக்கி இருக்கும் ரெண்டு கூறுகள் இருக்கும். இது mg cos θ. அதுக்கு எதிர் திசையில என்ன இருக்கும்? இந்த திசையில இருக்கும் mg sin θ. பொருள் இந்த திசையில முடுக்கம் அடையறதுனால இங்க இருந்து ஓகே. சோ இந்த திசையில என்ன இருக்கும்? fk ங்கிறது. சோ இங்க இருக்கும் இயக்க நிலை உராய்வு பண்ணணும். சோ இப்போ நான் இத சமப்படுத்தணும். இப்படி சமப்படுத்தலாம். சோ ஃபர்ஸ்ட் x சமப்படுத்தணும், அதுக்கு அப்புறம் y சமப்படுத்தணும். இப்போ x சமப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? சோ இந்த திசையில முடுக்கம் என்ன இருக்கு? ma cos θ. அதுக்கு எதிர் திசையில ரெண்டு இருக்கு. fk plus mg sin θ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ இப்போ இங்க பாருங்க இத சமப்படுத்துறேன். இப்போ சமப்படுத்தும் போது என்ன இருக்கும்? ma sin θ plus mg cos θ. அது எதற்கு சமமா இருக்கும்? எனக்கு சமமா இருக்கும். இல்ல? சோ இப்போ என்னோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க ma cos θ is equal to fங்கிறது fkங்கிறது என்ன அப்படினா சோ mu கொடுத்துட்டாங்க. உராய்வு குணகம் mu னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி என்னங்கிறது என்னது? ma sin θ plus mg cos θ is equal to plus என்ன சொன்னா mg sin θ. ரீஅரேஞ்ச் பண்ண என்ன கிடைச்சோம்? இப்போ உள்ள பேர் என்ன அப்படினா சோ இங்க mu இங்க mu இல்லையா? சோ ma cos θ ஒரு சைடு கொண்டு வந்துறேன். சோ mg cos θ வை இன்னொரு சைடு வச்சுறேன். சோ அப்படினா ma இந்த சைடு வந்துச்சு அப்படினா என்ன கிடைக்கும்? சோ m சோ mm கேன்சல் ஆயிடலாம் எல்லா இடத்துலயும். ஓகே. சோ இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா என்ன கிடைக்கும்? அதே மாதிரி இங்க 45 டிகிரியா இருக்கும்போது sin 45 1/√2 cos 45 1/√2 இருக்கும். சோ எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்றேன். இப்போ என்ன இருக்கும்? a mu into a plus g into mu plus g இருக்கும் இல்லையா? சோ இப்போ நான் இது இந்த சைடு வந்துருச்சு அப்படினா a ஓட மதிப்பு என்ன இருக்கும்? 1 minus mu. சோ இங்க என்ன இருக்கும்? g 1 plus mu ஆ இருக்கும். இப்போ a ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? கீழ வந்துருச்சு அப்படினா g is equal to 1 plus mu divided by 1 minus mu. So option 1 plus mu is my option. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் அது மீது செயல்படும் விசையை கால்குலேட் பண்ணா ஈஸியா சால்வ் பண்ணலாம். அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 6th one. சாய்வுதளம் ஏற்படுத்தும் கோணம் 30 டிகிரி. இதுல ரெண்டு பொருள் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொருளின் நிறை 2 kg. இந்த சோ இது கப்பில தொங்க விட்டுருக்காங்க. ஓகே. இன்னொரு கப்பி இந்த இடத்துல இது இங்க. சோ இந்த கப்பில இன்னொரு பொருள் தொங்க விட்டுருக்காங்க. சோ பொருளின் நிறை 3 kg. அதே மாதிரி இந்த சாய்வுதளத்திற்கும் 2 kg க்கும் இடைப்பட்ட இயக்க நிலை உராய்வு குணகம் √3/2 எனில் ஓகே என்ன கேட்டிருக்காங்க? எனில் சோ 3 kg இன் முடுக்கம் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. முடுக்கம் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A. சோ 1.8 மீட்டர் per second square மேல் நோக்கி. First question. So second one 1.8 meter per second square கீழ் நோக்கி. சரி அதே மாதிரி C 3.6 meter per second square மேல் நோக்கி. So option D 3.6 meter per second square கீழ் நோக்கி. ஓகே. நீங்களும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. இங்க நான் சால்வ் பண்றேன். இப்போ இது கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம். எதனால இது கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம் நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் விசை T, இங்கேயும் T செயல்படும், இங்கேயும் T செயல்படும். அப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படும் விசை என்ன இருக்கும்? அப்படின்னா விசை மாறுபடும் போது முடுக்கமும் மாறுபடும். சோ இங்க நான் முடுக்கம் A எடுத்துட்டேன் அப்படின்னா A1, இங்க முடுக்கம் A2 இந்த திசையில இருக்கு. அப்படின்னா முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ கட்டுப்படுத்தப்பட்ட விசையால் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு என்ன இருக்கும்? 0 இருக்கும்.
அந்த ஐடியா யூஸ் பண்றேன். t dot x 0 அதே மாதிரி t dot b is equal to 0, t dot a வும் 0 ஆகும். சோ இதை யூஸ் பண்ணி நான் முடுக்கம் கால்குலேட் பண்றேன். எப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படும் முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணா, சோ t ஓகே இத என்ன சொல்லலாம் a2 இல்ல ரெண்டும் ஒரே திசையில இருக்கு. ஒரே திசையில இருந்தா இது பாசிட்டிவ். ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் திங், இது பாசிட்டிவ் ஒரே திசையில இருக்கும்போது. இங்க பாருங்க இந்த பொருளின் மீது செயல்படும் t யும் a வும் இருக்கும். எதிர திசையில இருக்குனா நெகட்டிவ் -2t. ஓகே என்ன சொல்லலாம் a1 சொல்லலாம் is equal to 0. very important. So d2 cancel, so a2 is equal to 2a1. there so இப்போ a1 நான் a ன்னு வெச்சிட்டேன் அப்படினா a2 ஓட மதிப்பு என்னவா இருக்கும் 2a வா இருக்கும் இல்லையா. சோ இப்போ a ஓட மதிப்பை நான் கால்குலேட் பண்றேன். சோ இது 2a இது e. சோ இப்போ a ஓட மதிப்பு கால்குலேட் பண்றதுக்காக தனித்த பொருளின் விசை பண்றேன். இந்த பொருளின் மீது என்னென்ன விசை செயல்படும், சோ மேல் நோக்கிய விசை 2t, கீழ் நோக்கிய எடை காரணமாக என்ன இருக்கும் 3g, அதே மாதிரி முடுக்கம் எந்த திசையில இருக்கும் கீழ் நோக்கி. இதுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் 3g - 2t is equal to பொருளின் எடை 3 into e. புரியுதா? இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் பண்றேன். சோ எப்படின்னா இந்த பொருளின் விசை செயல்படும் பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கனால 2a, அதே மாதிரி t யும் இந்த திசையில இருக்கு. பொருளின் உராய் விசை எந்த திசையில இருக்கும் கீழ் நோக்கி, ஏன்னா முடுக்கம் எந்த திசையில இருக்கு அப்படின்னா சோ பொருளின் உராய் விசை என்ன இருக்கும் fk, ஏன்னா இயங்கிட்டு இருக்கு இல்ல. சோ into mu k into n. அதே மாதிரி பொருளின் எடை காரணமாக mg sin θ கீழ் நோக்கி செல்லும். புரியுதா? சோ இப்போ நான் சமப்படுத்துற ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் t மைனஸ், ஏன்னா tங்கிறது a வின் திசையில இருக்கனால ஓகே fk மைனஸ் என்ன சொல்லலாம் mg sin θ is equal to என்ன சொல்லலாம் 2a into பொருளின் நிறை சொல்லலாம் 2 எனக்கு 4a. புரியுதா? இப்போ fk எப்படி கால்குலேட் பண்ணலாம், so mu k into n. so muங்கிறது k ங்கிறது √3/2, n ங்கிறது mg cos θ. θ ஓட மதிப்பு 30 நான் என்ன சொல்லலாம் √3/2 இல்லையா. 30 ங்கிறது √3/2, mg ங்கிறது so √3/2, m ங்கிறது 2, g ங்கிறது 10, cos 30 ங்கிறது √3/2. so 2 to cancel இங்க 5. √3 ங்கிறது 3 எழுதலாம். so 15 into 10 f ஓட கால்குலேஷன். இப்போ mg sin θ ங்கிறது என்னது, so m ஓட வேல்யூ 2, g ஓட வேல்யூ 10, sin 30 ங்கிறது 1/2. so என்ன கிடைக்கும் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா t மைனஸ் இங்க 10 மைனஸ் என்ன சொல்லலாம் 15 is equal to என்ன சொல்லலாம் 4a இல்லையா. so t is equal t minus 25 is equal to 4a. so இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. so இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் சமப்படுத்தினா என்ன கிடைக்கும் a ஓட வேல்யூ கிடைக்கும். so இங்க t minus 25 is equal to 4. ஓகே so இது ஈக்குவேஷன் 2 ஆ இருக்கனால இத ரெண்டால பெருக்குறேன். பெருக்குனா என்ன கிடைக்கும், so 2t minus 15 is equal to 8a ரெண்டால பெருக்கலாம். so இப்போ 3g minus 2t is equal to 3 இல்லையா. so இங்க 2t cancel, minus 50 plus g ஓட மதிப்பு என்னது 10 இல்லையா 30. என்ன கிடைக்கும் minus 20 is equal to என்ன கிடைக்கும் 11a. so a ஓட மதிப்பு என்ன இருக்கும் minus 20 divided by 11. so approximately என்ன இருக்கும் 1 point balance 9, so 8 time, so meter per second. okay minus அப்ப நான் a ஓட திசை நான் இந்த திசையில போட்றேன், கீழ் நோக்கி போட்டுருக்கேன். ஓகே மைனஸ் இருக்குன்னா அதுக்கு எதிர் திசை எந்த திசையில இருக்கும் மேல் நோக்கி. வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க இத வெச்சிட்டு நீங்க போடுறீங்க அப்படினா கீழ் நோக்கி போட்டீங்கன்னா இது ராங். வெரி இம்பார்ட்டன்ட். சோ என்ன திசையில இருக்கு மைனஸ் இருக்கனால மேல் நோக்கி திசை. சோ மேல் நோக்கி 1.8 மேல் நோக்கி முடுக்கம். இப்போ இந்த பொருளோட முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ into 2, so 2 into 1.8 என்ன கிடைக்கும் 6 balance 1, so 3.6 meter per second. புரியுதா? அப்ப நான் இந்த திசையில கீழ் நோக்கி வரும், இது என்ன ஆகும் கீழ் நோக்கி முடுக்கம், ஏன்னா மைனஸ். வெரி இம்பார்ட்டன்ட். சோ எப்படி சால்வ் பண்றது? சோ அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 7th one. ஓகே சோ இங்க சாய்தளத்தின் ஏற்படுத்தும் கோணம் 30 டிகிரி. இங்க ரெண்டு பொருள் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு பொருள், இங்க ஒரு பொருள். சோ இந்த பொருளின் நிறை 4 kg, இந்த பொருளின் நிறை 2 kg. இந்த ரெண்டு பொருளும் கப்பில கட்டி இருக்காங்க. சோ இங்க கப்பி இப்படி கட்டிருக்காங்க. ஓகே சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படினா பொருள் விடையின் காரணமாக இந்த திசையில முடுக்கம் அடையுது. சோ முடுக்கத்தின் மதிப்பு கொடுத்துட்டாங்க
a is equal to 0.5 meter per second square. அதே மாதிரி கம்பியின் இழுவிசையின் மதிப்பு கொடுத்தாங்க 60 நியூட்டன். சோ இங்க 2 kg க்கும் இந்த மேற்பரப்புக்கும் இடையே உராய்வு குணகம் μ1 கொடுத்தாங்க. இங்க 4 kg க்கும் இந்த சாய்தள மேற்பரப்புக்கும் இடையே ஆன உராய்வு குணகம் μ2 கொடுத்தாங்க. ஓகே, சோ a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படினா எனில் ஓகே, சோ μ1 μ2 வின் மதிப்பு கால்குலேட் பண்ணிட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? சோ இது என்னோட क्वेश्चन. சோ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது μ1 இது μ2. சோ μ1 is 0.06 0.75, option B 0.75 0.06, option D 0.45 0.35. Okay, so D is equal to D 0.75 0.3. Okay, so நீங்களும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் சால்வ் பண்றேன். ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் நீங்களும் கேட்கலாம். ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சோ இப்போ நான் இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா சோ μ ஓட மதிப்பு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் பண்றேன். சோ ஏன்னா t ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க, a ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க, ஈஸியா நான் சால்வ் பண்ணிடலாம். இப்போ 2 kg எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பொருளின் மீது செயல்படும் விசை என்ன இருக்கும்? இந்த திசையில இந்த விசை செயல்படும், பொருள் முடுக்கம் இந்த திசையில இருக்கும் இல்லையா? அப்ப நான் உராய்வு விசை எந்த திசையில இருக்கும்? இதுக்கு எந்த திசையில இருக்கும்? வெரி இம்பார்ட்டன்ட். சோ t இந்த திசை, முடுக்கம் இந்த திசை, உராய்வு விசை என்ன இருக்கும்? இந்த திசையில இருக்கும். ஓகே, இது இயக்க நிலை உராய்வு விசை. பட் μ ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. ஓகே, நாம கால்குலேட் பண்ணனும். சோ இது ஓய்வு நிலை உராய்வு குணகமா இயக்க நிலை உராய்வு குணகமா சொல்லிட்டாங்க. இது இயக்க நிலை உராய்வு குணகம். ஏன் அப்படின்னா பொருள் இயக்கத்துல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? சோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ நான் இத சமப்படுத்துறேன். T minus F is equal to பொருளின் நிறை 2 into புரிஞ்சா? சோ T ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க. என்னது? 16 minus F ங்கிறது என்னது? μk into n. n ங்கிறது என்னது? சோ மேல் நோக்கிய பரப்பு ஏற்படுத்தும் விசை செங்குத்து விசை மேல் நோக்கி, பொருளின் எடை எந்த இருக்கும்? கீழ் நோக்கி இல்லையா? இந்த பொருளின் எடைங்கிறது 2g. ஓகே, சோ n ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? 20 is equal to 2 into a ஓட மதிப்பு 1/2. ஏன்னா 0.5 இந்த 1/2 சொல்லுங்க. கேன்சல். அப்ப நான் μk இந்த சைடு வந்துச்சு 20 is equal to இது என்ன இருக்கும்? சோ இந்த சைடு வந்துச்சு 16 minus 150. சோ இத கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 times இது 3 times. சோ μk ங்கிறது என்னது? 3 divided by 4. புரியுதா? 3 divided by 4 ங்கிறது 0.75. சோ ஏதாவது 0.75 இருக்குன்னு பார்க்கலாம். μ1 இது μ1. சோ μ1 0.75 இங்க இருக்கு. பட் இங்க இருக்கு. சோ ஆப்ஷன் எதுல இருக்கும்? B ஆ இருக்கும் இல்லனா D ஆ இருக்கும். சோ இப்போ μ2 ஓட மதிப்பு நான் கால்குலேட் பண்ணனும். சோ எப்படி கால்குலேட் பண்ணனும்? அதுக்கு இந்த பொருளின் மீது பொருளின் தனித்த பொருளின் விசை பண்ண முடியும். சோ இந்த பொருளின் மீது எந்த விசை? முடுக்கம் கீழ் நோக்கி இருக்கு. பொருளின் எடை காரணமாக g sin θ கீழ் நோக்கி இருக்கும். mg sin θ. அதே மாதிரி கீழ் நோக்கிய முடுக்கம் இருக்கனால சோ அதுக்கு எந்த திசையில இருக்கும்? உராய்வு விசை Ft. அதே மாதிரி இழு விசையும் t இந்த திசையில இருக்கும். இப்போ இத சமப்படுத்துறேன். என்ன கிடைக்கும்? mg sin θ minus இது Fk minus t is equal to பொருள் நிறை 4e. புரியுதா? சோ இப்போ θங்கிறது இங்க என்னது? 30 டிகிரி. 30 ங்கிறது sin 30 1/2. சோ 4 10 1/2 பொருளின் நிறை 4, g ங்கிறது 10 1/2, k ங்கிறது Fk ங்கிறது என்ன அப்படினாங்க μk into n. ஓகே, சோ μk ஓட மதிப்பு தெரியாது. இங்க μ2. ஓகே, சோ F n ங்கிறது என்ன அப்படினா இந்த திசையில செயல்படும் இல்லையா? சோ என்ன சொல்லலாம்? mg cos θ. ஓகே, μ2 m ங்கிறது 4, cos g ங்கிறது 10, cos 30 ங்கிறது என்ன கிடைச்சிரும்? √3/2 இல்லையா? சோ இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சிரும்? 2 to cancel. சோ 20 μ2 into √3 minus t ங்கிறது என்ன ஆகுதுன்னா 60 is equal to 4. a ஓட வேல்யூ 1/2. புரியுதா? சோ இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 2. சோ இங்க கேன்சல் பண்ணா என்ன? the 20 okay minus 16 minus 20 μ2 √3 is equal to 2 சொல்லிடலாம் இல்லையா? சோ இப்போ என்ன கிடைச்சிரும்? இத கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 4. ஓகே, இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா -2 ஆயிடும் இல்லையா? சோ இது 4, இந்த சைடு வந்துச்சுனா 2 minus 4 ங்கிறது -2 ஆயிடும். சோ இங்க 20 minus μ2 √3. சோ இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 10 என்ன கிடைச்சிரும்?
இல்லையா? சோ மைனஸ் மைனஸ் கேன்சல், mu2 ஓட வேல்யூ என்ன சொல்றோம் 1 divided by 10 இல்லையா? சோ இப்போ 1 divided by 10 அப்படிங்கிறது சோ மேல கொஸ்டின் இருந்த பவர் -1 1 divided by √3 ங்கறது சொல்லலாம். சோ அப்ராக்ஸிமேட்லா என்ன சொல்லலாம் 0.6 இல்லையா? into 10 to the power of -1 so 0.06 அப்படினா mu2 ஓட வேல்யூ. சோ mu2 ஓட வேல்யூ இங்க 0.65 இங்க 0.06. சோ ஆப்ஷன் B ங்கறது ஆப்ஷன். புரியுதா? சோ எப்படி சால்வ் பண்றது தெரிஞ்சா 1 விசையை நான் சமப்படுத்தினா அப்படினா ஈஸியா நாம் mu1 mu2 ஓட கம்ப்ளீட் பண்ணலாம். சோ அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 8-1 கார் ஒன்று மலைப்பாதையில் 21.6 km/h வேகத்தில் இறங்குகிறது. உராய்வு குணகம் கொடுத்திருக்காங்க 1/2 √3. சோ இயக்குபவர் சக்கரத்திற்கும் சாலைக்கும் இடையே அதிக உராய்வை ஏற்படுத்துகிறார். இங்க அதிக உராய்வு எடுத்தா பிரேக் அப்ளை பண்றாங்க, மேக்ஸிமம் பிரேக்கை அப்ளை பண்றாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எனில் B ஐ அடையும் போது காரின் வேகம் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது அச்சீவ் ஆன ப்ராப்ளம். சோ வெரி இம்பார்ட்டன்ட். புரியுது? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பொருளின் தொடக்க திசை வேகம் கொடுத்திருக்காங்க 21 km/h. அதே மாதிரி கார் அடைந்த இடப்பெயர்ச்சி கொடுத்திருக்காங்க எவ்வளவு 12.8 மீட்டர் கொடுத்திருக்காங்க. தொடக்க திசை வேகம் u = 21.6 km/h. அதே மாதிரி பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன கொடுத்திருக்காங்க 12.8 மீட்டர். இப்போ இங்க இருக்கும்போது எனக்கு இரு திசை வேகம் கால்குலேட் பண்ணணும். இயக்க சமன்பாடு மாத்தலாம். பட் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்திருக்காங்க, உராய்வு விசை கொடுத்திருக்காங்க. உராய்வு விசை என்ன பண்ணும், பொருளோட வேகத்தை குறைக்கும் இல்லையா? சோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இப்போ கொடுத்திருக்கிறத நான் SI யூனிட் கன்வர்ட் பண்றேன் எப்படின்னா, சோ 21.6 1 km/h னா அத செகண்ட்ல மீட்டர்/செகண்ட்ல மாத்தினா எனக்கு 5 divided by 18 மீட்டர்/செகண்ட். ஓகே, சோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5 divided by 18 மீட்டர்/செகண்ட். சோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணா எனக்கு கிடைச்சிரும். இது 6 டைம், இது 7.3. இப்போ பெருக்கினா உள்ள பெருக்கினா எனக்கு கிடைச்சிரும் 36 divided by 6 எனக்கு கிடைச்சிரும் 6 மீட்டர்/செகண்ட். ஓகே, தொடக்க திசை வேகம் 6 மீட்டர்/செகண்ட். இது மீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ பொருள் இங்க இருக்கும்போது அதன் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் பண்ணணும். சோ என்னென்ன விசை செயல்படும், இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இங்க இருந்து இங்க இருக்கும்போது சோ அதன் மீது செயல்படும் விசை. சோ கீழ் நோக்கிய முடுக்கம் A, அதே மாதிரி பொருளின் எடை காரணமாக G sin θ கீழே இருக்கும் mg sin θ. சோ கீழ் நோக்கிய முடுக்கம் இருக்கனால Fk மேல் நோக்கி. புரியுதா? சோ இப்போ A எப்படி கால்குலேட் பண்ணலாம், A ங்கிறது ma = சோ இங்க mg sin θ மைனஸ் என்ன எதிர் திசையில இருக்கு mu k, என்னங்கிறது mg cos θ இல்லையா? n இந்த திசையில இருக்கும் mg cos θ. சோ இப்போ என்ன கேன்சல் இல்லையா? பொருளின் முடுக்கம் A = சோ g வெளிய எடுத்தேன் sin 30 இல்லையா? sin 30 ங்கிறது இங்க என்ன θ கொடுத்தாங்க 30 டிகிரி. ஓகே, sin 30 ங்கிறது 1/2 மைனஸ் mu k ங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க 1 divided by 2 √3. cos 30 ங்கிறது என்ன அப்படினா √3/2 இல்லையா? இப்போ என்ன கேன்சல் ஆயிடும். சோ √3 கேன்சல். சோ எனக்கு கிடைக்கும் g 1/2 minus 1/4 எனக்கு கிடைக்கும். சோ இங்க 2 minus 1 divided by 4. சோ 1/4 எனக்கு கிடைக்கும் g/4. புரிஞ்சா? A ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம், சோ இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணலாம். c வேகம் தொடக்க திசை வேகம் 2as இல்லையா? இங்க இறுதி திசை வேகம் கால்குலேட் பண்ணோம். தொடக்க திசை வேகம் என்ன சொல்லலாம் 21.6 அத மீட்டர்/செகண்ட் தான். சோ 6² plus 2 a ங்கிறது g divided by 4, s ங்கிறது 12.8. ஓகே, இப்போ இத கேன்சல் பண்ணா 3 times இது 2 times இல்லையா? சோ இப்போ இது கூட பெருக்கும்போது 32 into 2 சொல்லும்போது 64 இல்லையா? சோ 36 plus 64 ங்கிறது என்ன அப்படினா 100. so v square is equal to 100. b ங்கிறது என்ன சொல்லலாம் 10 மீட்டர்/செகண்ட். சோ இங்க இருக்கும்போது என்ன இருக்கும், bp ஓட மதிப்பு 10 மீட்டர்/செகண்ட். புரியுதா எப்படி சால்வ் பண்ணனும்னு சொல்லிட்டேன். ஓகே, சோ அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ லாரி இயக்கத்தில் உள்ளது. அதோட இயக்கத்தின் தொடக்க திசை வேகம் 50 மீட்டர்/செகண்ட். லாரி தொடக்க திசை. இப்போ லாரியில ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. இந்த லாரிக்கும் பெட்டிக்கும் இடைப்பட்ட தொலைவு 3.2 மீட்டர். சோ இங்க இந்த பெட்டிக்கும் லாரியோட மேற்பரப்புக்கும் இடையேயான ஓய்வு நிலை உராய்வு குணகம் 0.85 கொடுத்துட்டாங்க. இயக்க நிலை உராய்வு குணகம் 0.8 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ சாலைக்கும் லாரியின் சக்கரத்துக்கும் இடையேயான
உராய்வு குணகம் ஏகநிலை உராய்வு குணகம் 0.9 கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன கால்குலேட் பண்ணணும், லாரி நிறுத்தப்படும் போது லாரியை பொறுத்து பெட்டியின் இறுதி நிலையை கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா இப்போ லாரி போயிட்டு இருக்கு, இப்ப சடனா நின்னுச்சுன்னா என்ன ஆகும், பெட்டி முன்னோக்கி வரும் இல்லையா, நிலைமை காரணமா. ஒன்ஸ் முன்னோக்கி வரும்போது இதுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னாகும், கம்மியாகும். அந்த தொலைவை நான் கால்குலேட் பண்ணணும். தொலைவை கால்குலேட் பண்ணணும், டிஏ கால்குலேட் பண்ணணும். ஸோ அதோட மெத்தட் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் 1.58 மீட்டர் ஆப்ஷன் பி, 0.58 மீட்டர். ஸோ ஆப்ஷன் சி 25 மீட்டர், ஆப்ஷன் டி 0.158 மீட்டர். ஓகே, சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளமை? ஓகே, இங்க பாருங்க, ப்ராப்ளத்தை நான் கிளியரா படிக்கணும். ப்ராப்ளம் கிளியரா படிச்சா அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ லாரியை பொறுத்து பெட்டியின் இறுதி நிலை அப்படின்னா சார்பு திசைவேகம் ஐடியா யூஸ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் சார்பு திசைவேகம் ஐடியா யூஸ் பண்ண அப்படின்னா ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இதுதான் எனக்கு ஐடியா. சோ நீங்க ப்ராப்ளமை கிளியரா படிங்க. புரிஞ்சுதா? இப்போ நான் எல்லாமே கால்குலேட் பண்றேன் ஒன் பை ஒன்னா. சோ கொடுத்திருக்கிறது என்னன்னு பாருங்க, பொருளின் தொடக்க திசைவேகம் லாரியின் 15 மீட்டர் per செகண்ட். அதே மாதிரி இறுதி திசைவேகம் சொல்லும்போது இங்க நிறுத்தப்படும் போது இறுதி திசைவேகம் என்ன 0. அப்படின்னா திசைவேகம் மாறுபடும் சொல்லலாம். ஒன்ஸ் திசைவேகம் மாறுபடும் மீது சொல்லலாம் முடுக்கம் சொல்லலாம். அப்படின்னா முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஒன்ஸ் எனக்கு முடுக்கம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நாம கால்குலேட் பண்ணிடலாம். இங்க லாரியை நான் டி எடுத்துட்டேன், ட்ரக் பெட்டியை பி எடுத்துட்டேன், கிரவுண்ட ஜி எடுத்துட்டேன். ஏன்னா சார்பு திசைவேகம் கால்குலேட். இப்போ பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கு, இந்த திசையில ஏ. ஓகே, சோ அப்படின்னா எதிர் திசையில என்ன செயல்படும், உராய்வு விசை செயல்படும். இப்போ a ஓட மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம், பொருள் நிறை m, சோ m இன்டு நான் லாரி எடுத்துட்டேன் இங்க. ஏன்னா இந்த லாரியின் நான் என்ன கால்குலேட் பண்ணலாம், லாரியின் முடுக்கம் எதை பொறுத்து, கிரவுண்ட் பொறுத்து. நான் இங்க இருந்து பார்த்தேன். சோ கிரவுண்ட்ல இருந்து லாரி எப்படி இயங்குறதுன்னு பார்த்தேன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி நாம லாரியை பொறுத்து நாம கால்குலேட் பண்ணேன். ஓகே, கிரவுண்ட்ல இருந்து எல்லாத்தையும் இயக்கத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அதனால லாரியின் முடுக்கம் கிரவுண்டை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ m லாரியின் நிறை இன்டு முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், f இன்டு t, f ன்னு சொல்லிடலாம் இல்லையா. சோ f ங்கிறது என்னங்க, சோ mu k இன்டு m இன்டு g. சோ மேல் நோக்கி. சோ mm கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா mu k இன்டு g இல்லையா. சோ இப்போ tg என்ன கிடைச்சிரும், mu k ங்கிறது 0.9 இன்டு g ங்கிறது 9 மீட்டர் per செகண்ட். அப்படின்னா லாரியின் முடுக்கம் கிரவுண்டை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணேன். அதே மாதிரி இதுவும் முடுக்கம் இருக்கும் இல்லையா, இந்த பொருளுக்கும் முடுக்கம் இருக்கும். அப்படின்னா பாக்ஸின் முடுக்கம் கிரவுண்டை பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ அதே மாதிரி mu k into g. சோ இங்க mu k ங்கிறது என்ன அப்படின்னா இந்த லாரியோட மேற்பரப்புக்கும் இந்த பொருளுக்கும் இடைப்பட்ட இயங்குநிலை உராய்வு குணகம் சேர்ந்தது 0.8 into g10, 8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி பொருள் நிறுத்தப்படும் போது சொல்லும்போது எதிர் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து என்ன இருக்கும், 0. அதே மாதிரி பாக்ஸோட திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து 0 இருக்கும் இறுதி. அப்படின்னா சோ எனக்கு முடுக்கம் தெரியும், எதிர் திசைவேகம் தெரியும், தொடக்க திசைவேகம் எனக்கு தெரியும். சோ நான் ஏக சமன்பாடு யூஸ் பண்ணலாம். u square is equal to, sorry, v square is equal to u square plus 2as இல்லையா. சோ v ங்கிறது 0, u square ங்கிறது minus 2as இல்லையா. இங்க a ங்கிறது என்னது, எதிர் முடுக்கம், அதனால சோ இது கேன்சல். இப்போ s எப்படி கால்குலேட் பண்ணலாம், u square divided by 2a. ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்றேன் அப்படின்னா லாரியின் இடப்பெயர்ச்சி கிரவுண்டை பொறுத்து கால்குலேட் பண்றேன். எல்லாமே சார்பு திசை இல்லையா. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், u square divided by 2 into லாரியின் முடுக்கம் கிரவுண்டை பொறுத்து இல்லையா. சோ u square ங்கிறது 15 into 15 divided by 2 into a ங்கிறது லாரியின் முடுக்கம் கிரவுண்டை பொறுத்து இருக்கிறது. சோ இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிரும், 5 times is 3 times. So 25 balance 2, 5, 75 divided by 9 இல்லையா. சோ என்ன கிடைச்சிரும் 12. ஓகே, 3 சொல்லும்போது 6 மீட்டர் இல்லையா. சோ அப்ராக்சிமேட் தான் எழுதிருக்கேன். அதே மாதிரி பாக்ஸின் பெட்டியின் இடப்பெயர்ச்சி கிரவுண்டை பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், 15 into 15 divided by 2 into, சோ பாக்ஸின் இடப்பெயர்ச்சி கிரவுண்டை பொறுத்து என்ன சொல்லலாம், 8. சோ இத என்ன கிடைச்சிரும், இப்போ நான் கேன்சல் பண்ணா சோ 15 into 15, so 5, 75, 5, so 2,
225. Okay, 225 divided by 60 இல்லையா? So இது cancel பண்ணா approximate 14.06 here. Right? So இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? லாரியை பொறுத்து பெட்டியின் இறுதி நிலை கால்குலேட் பண்ணனும். So லாரியை பொறுத்து okay. So பெட்டியின் இறுதி நிலை லாரியை பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? SB ground ஐ பொறுத்து minus T ground ஐ பொறுத்து. அப்படினா பெட்டியின் இடப்பெயர்ச்சி ground ஐ பொறுத்து, பெட்டி லாரியின் இடப்பெயர்ச்சி ground ஐ பொறுத்து. நமக்கு எல்லாமே தெரியும். Okay, so 14.06 minus என்ன சொல்லலாம் 12.6 meter. So இது ரெண்டையும் cancel பண்ணா 14.06 12.60. Okay, 6 இங்க 10 கிடைச்சிருச்சு அப்படினா 4 balance 1. இங்க 13ல 12 question 1.46. So 1.46 அப்படினா என்னதுலாம் 1.5 approximate. So என்னது option 1.58 meter. புரியுதா? சோ இத நான் சால்வ் செய்யறத வச்சு நாம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நான் சால்வ் பண்ணும்போது அட்லீஸ்ட் 3-6 மினிட்ஸ் ஆயிருக்கு. பட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இவ்வளவு மினிட் எடுத்துட்டேன். புரியுதா? ஓகே, சோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி சேனல். ஓகே, थैंक यू.